இதோட நோக்கம் வந்து என்னன்னு சொன்னா ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்தை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும்ன்றதான். இப்ப இதுல நாங்க சொல்றோம் என்னன்னா உடலுக்கு உட்புறமும் வெளிப்புறமும் ஆரோக்கியம் தர்ற விஷயங்கள் தான். முன்னோர்கள் வந்து அதிகமா பயன்படுத்தினது சிறுதானிய உணவுகள் தான். ஆனா இப்ப அதை நாங்க வந்து மறந்து போயிட்டோம். அதை எப்படி மீள வந்து எங்களோட உணவுகள்ல நாங்க சேர்த்துக்கொள்ள போறோம்ன்ற முதல் முறையா கேள்விப்படலாம். என்ன தேங்காயில சுகர் இப்பெல்லாம் கரும்புல இருந்து சுகர் கேள்விப்பட்டிருப்போம். இங்க இருக்கிற எல்லா பொருட்கள்லையுமே வந்து அந்த கெமிக்கல் வகைகளோ எதுவும் எங்களுக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த பொருட்களோ உட்படுத்தப்படாது. இதுதான் மல்டி விட்டமின்ஸ். மல்டி விட்டமின்ஸ் என்ற இரும்பு சத்து மட்டும் எல்லா விட்டமின்களும் இந்த முருங்கை இலையில இருக்கு. முருங்கை பவுடர் இது உடல் எடையை மேலாண்மை செய்யும், கொலஸ்ட்ராலை குறைக்கும், சர்க்கரையை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரும். இதுல வந்து கரவிலாண்ட பாவக்காயோட நன்மைகள் எல்லாருக்கும் தெரியும். அதை எப்படி பயன்படுத்தினா என்னென்ன இருக்கும், அதை கேப்சூல் வடிவத்துல இருக்கு. அடுத்தது வந்து லவின பஃப்னு சொல்றது முடக்கத்தான் இருக்கு. பெண்களுக்கு அதிகமான ஒரு தேடுதல் இருக்கும், தங்கள் வெளிப்புறமான ஒரு அழகு இதை ஏற்படுத்தி இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கல. இது வந்து எங்களோட தோள்களில் ஏற்படுற சுருக்கங்களை குறைக்கிறது, அதை பொலிவாக்குறது. பீட்ரூட்லேயே ஃபேஸ் பேக்கும் இருக்குது எங்கள்கிட்ட வந்து. இதுகளும் இப்போ முக்கியமாக இப்போ பிரபலமாக இருக்கிற ஒரு பவுடர்கள் ஃபேஸ் பேக் வந்து. வணக்கம். நாளுக்கு நாள் ஏதோ ஒரு வகையில விற்பனை நிலையங்கள் என்பது அதிகரித்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் வீதியால செல்கின்ற பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இரு பக்கங்களும் வீதியின் நடுப்பகுதியில நாம சென்ற ரெண்டு பக்கத்திலையும் வந்து விற்பனை நிலையங்கள் இருக்கும். அப்படி வாழ்க்கை தரத்துக்காக வேண்டி இல்லாட்டி வாழ்க்கைக்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையில ஒரு ஆரோக்கியம் சார்ந்து இந்த காலத்துல சிந்திக்கிறது என்னுடைய லாபம் இல்லாட்டி எனக்கு இருக்கக்கூடிய விருப்பம் என்கிறதை தாண்டி ஒரு ஆரோக்கியம் சார்ந்தும் இந்த காலத்துல சிந்தனையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இங்க இருக்கக்கூடிய இந்த விற்பனை நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன, அங்க இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இது எப்படியான ஆர்வத்தை தூண்டியது, எங்களுடைய மக்கள் மீதான ஆரோக்கியம் என்பது அவருடைய சிந்தனையில நல்லெண்ணமாக இருக்கின்றது, ஏன், எதற்காக, எப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட வினாக்களோடு தான் இன்றைய நாளில் நாம் அவரோடு பயணிக்க போகின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் மாமா. இன்றைய தினம் இந்த ரமணா லைஃப் வெல்னஸ் ஷாப்ல தான் வந்து நிற்கிறோம். அதனுடைய உரிமையாளர் என்று சொல்லலாம். அவரோடு பேச போகின்றோம். என்ன மாதிரியான பொருட்கள், என்ன வகைக்கு நன்மைகள்ல இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் உதவி செய்கிறது என்று சொல்லி, அதுக்கு முன்னர் அண்ணாவினுடைய சிறிய அறிமுகம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து என்னுடைய பெயர் வந்து நிரஞ்சன். நான் வந்து யாழ்ப்பாணத்தில் மருத்துவ வீதியில் வந்து ஹாஸ்பிட்டல் ரோட்டில் வந்து என்னுடைய புதிய ஒரு வியாபார நிலையத்தை நான் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறேன். இதோட நோக்கத்தை பற்றி நான் இப்போ வர்ற நேரங்களை நான் வந்து விளக்கமாக அவங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே வருகை தந்திருக்கும் ஐபிசி நிறுவனத்தினருக்கும் அதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். என்னுடைய நிறுவனத்தோட பெயர் வந்து ரமணா லைஃப் வெல்னஸ். இதோட நோக்கம் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்தை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணுமன்றதான் எங்களுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது. அது எப்படி தோன்றினது என்று சொன்னால், நாங்களும் வந்து இதே சமுதாயத்தில் இருக்கிற மக்களோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நாங்களும் வந்து சில நோய் தாக்கங்கள், சூழல் தாக்கங்களில் நாங்களும் வந்து முகம் கொடுக்க வேண்டி இருக்குது. அப்படியான நேரங்களில் நாங்கள் வந்து இதுக்கான தீர்வுகள் என்ன, இது எப்படி நாங்கள் இதை வந்து முறையாக நாங்கள் வந்து கையாள போகிறோம் இந்த விஷயங்கள்னு சொல்லி நாங்களும் உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் நாங்கள் வந்து இந்த ஆரோக்கியத்தை எப்படியோ நாங்கள் வந்து பெறணும் என்ற ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ள இருக்குது. எல்லார்ட்டையும் கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியம் முக்கியம் எல்லாரோட.
அது வந்து எந்த வகையிலையாவது நாங்கள் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமென்று தேடிக்கொண்டிருக்கிறோம். அது வந்து மருத்துவமனைகளுக்கு போன பிறகுதான் அந்த ஞானம் வந்து எங்களுக்கு நிறைய பேருக்கு வருது. ஆனா ஆரம்பத்திலேயே நாங்க ஆரோக்கியமா தான் இருக்கிறோம். அந்த ஆரோக்கிய வாழ்வை எப்படி கடைப்பிடிச்சு எப்பயுமே நாங்க வந்து அதை பின்பற்றி மகிழ்ச்சியா வாழலாம் என்ற ஒரு எண்ணம் வந்து தோன்றின பிறகு, நானும் வந்து இதுக்கான சில விஷயங்கள வந்து முன்னெடுத்து செல்லணுமென்று நானும் ஒரு வர்த்தகமா இருக்கிறனால, அந்த வர்த்தகத்துல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள எப்படி உள்ளடக்கி நாங்களும் மகிழ்ச்சியா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில உருவாக்கலாம் என்ற அந்த ஒரு அடிப்படை கருத்துல நோக்கத்தை முக்கியமா எடுத்துக்கொண்டு தான் இன்றைக்கு நான் வந்து இப்படி ஒரு வியாபார நிலையத்தை வந்து யாழ்ப்பாணத்துல நான் முதன்முறையா ஆரம்பிச்சிருக்கிறேன். நிறைய பேர் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கிறாங்க. உண்மையா வந்து இது தனியா என்னோட ஒரு முயற்சி மட்டும் இல்லை. இதுக்கு பின்புலத்துல நிறைய பேரோட ஆலோசனைகள், ஆதரவுகள், அவங்களோட ஊக்கமூட்டுற செயற்பாடுகள் எல்லாம் இருந்திருக்கு. எனக்கு பக்கபலமா இருந்திருக்கு. அதுக்கு முதல்ல வந்து நான் அனைவருக்கும் இந்த சார்பில் நன்றி செலுத்துறேன். ஏனென்றா அவங்க இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வரணும் என்று எல்லாரும் விருப்பப்பட்டனால நான் வந்து இன்றைக்கு இந்த விஷயத்த முன்னெடுத்து செல்றதுக்கு ஒரு முதல் அடியை எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி விஷயத்த நோக்கி முன்னோக்கி செல்றதுக்கு பின்னால கைகோர்ப்பாங்கள் என்று நாங்களும் நினைக்கிறோம். இந்த மக்கள் அதையும் வரவேற்பாங்கள. எந்த விஷயமா இருந்தாலும் யாழ்ப்பாணத்துல மக்கள் வரவேற்றிருக்கிறாங்க. அந்த விஷயம் அவங்களோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் நல்ல இதா வரணும்ன்றதுக்காக அவங்க கண்டிப்பா இதை வந்து கொண்டு எங்களை வந்து ஆதரிச்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மிச்சம் நீங்க கேளுங்க. உண்மையிலேயே என்னென்னு சொன்னால் முதல்ல இவருக்கு பாராட்டுகளை சொல்லணும். என்னென்னு சொன்னால் ஆரோக்கியம் சார்ந்து சிந்தித்திருப்பது அதோட ஒரு வாழ்த்து. இது ஒரு அவருடைய முதல் தளம். முதல்ல இந்த வேலையை ஆரம்பித்திருக்கிறார். அது வந்து வெற்றி பெற வேண்டும் என்பதை நாங்க அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்துல சொல்லிக்கொண்டு அண்ணா பேசுகின்ற பொழுது ஆரோக்கியம் என்கிற ஒரு விடயத்தை தான் சொல்லியிருந்தேன். என்னுடைய வியாபாரம், என்னுடைய லாபம் என்பதை தாண்டி பல தொழில்கள் இருக்கு, பல வியாபாரம் செய்யலாம். ஆனா நான் ஆரோக்கியம் சார்ந்து சிந்திச்சு இருக்கிறேன் அப்படிங்கின்ற பொழுது எனக்கு ஒரு கேள்வி ஞாபகம் வந்துச்சு. இவர்கிட்ட கேட்பேன், இந்த தொழில் இல்லாட்டி இந்த வியாபாரம் வந்து காலகாலமா நீங்க உங்களோட முன்னோர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி நீங்களாக இருக்கட்டும் ஏதாவது காலகாலமா செய்த ஒரு விடயமா இல்லைன்னு சொன்னால் எப்படி அது? இல்ல அது என்னன்னு சொன்னா இதுல வந்து எங்களுக்கு பெருசா அனுபவங்கள் இல்ல. ஆனா இது வந்து இப்ப தற்காலமா பார்த்தா எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஈடுபாடு வந்திருக்கு. நாங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்த பிறகு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க வெளியில தேடிக்கொண்டிருந்தோம். நாங்க அப்ப இப்ப இதை நாங்க இப்ப ஒரு மருத்துவமனையில போய் ஒரு நோயால நாங்க ஏதோ ஒரு சிகிச்சைக்கு போறோம். அப்ப அங்க ஒரு மருத்துவர் ஒரு ஆலோசனை தருவார். உங்களோட உடல் ரீதியா நாங்க இந்தந்த மாதிரி தவிர்க்கணும், இதுகளை நாங்க சேர்த்துக்கொள்ளணும், அப்பதான் உங்களோட ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து மேம்படும் சொல்லி. அப்ப அதை நாங்க வந்து அதையே கேட்டு கொண்டிருக்கிறதுனால, ஆனா அதை எங்க இருந்து பெற்றுக்கொள்றது, அதை எப்படி நாங்க அதை எடுக்க போறோம்? அப்ப எல்லாருக்கும் வந்து எல்லா இடத்துலயும் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அப்ப நான் வந்து யோசிச்சேன், நான் வந்து எங்களுக்கு அந்த முன்னனுபவம் இல்லாட்டியும் இதை நாங்க ஒரு தீவிரமா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிசர்ச் சொல்லுவோம். இந்த மாதிரி எது எது எங்களுக்கு நன்மை பயக்கும் இந்த உணவுகள் சார்ந்த விஷயங்கள், மற்றது எங்கள் உடல் சார்ந்த வேற ஏதாவது தேவைகளுக்கு எது எது நன்மை பயக்கும், அப்படி ஒரு ஆர்வம் வந்த பிறகுதான் நான் இந்த தொழில்ல எது எங்களுக்கு கூடுதலா எந்தெந்த வகைகள்ல இருந்து நாங்க இதை பெற்றுக்கொள்ளலாம்னு எடுத்துட்டு அது ஒரு வியாபார வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அது ஒரு இடத்துல இருந்தா எல்லாருக்கும் நன்மை தானே. அப்ப ஒரு ப்ராடக்ட்டுக்காக 10 இடத்துக்கு நாங்க அலைஞ்சு திரிய தேவையில்லை. அதே எல்லாத்தையும் ஒரே கூரையின் கீழே ஒரு இடத்துல கொண்டு வந்தா, இப்ப இதுல நாங்க சொல்றோம் என்னன்னா, உடலுக்கு உட்புறமும் வெளிப்புறமும் ஆரோக்கியம் தர்ற விஷயங்கள் தான். ஆரோக்கியம் என்றாலே அது உள்ளுக்கும் வெளியிலேயும் தான் சார்ந்து வரப்போகுது. அது எல்லாத்தையுமே நாங்க ஒரு இடத்துல எப்படி ஒன்று சேர்க்க முடியும், அந்த ஒரு அடிப்படையில தான் நான் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். அனுபவங்கள் இனிதான் நாங்கள் காலப்போக்கில் மேம்படுத்திக் கொள்வோம். இதுல எல்லா மனிதர்களும் சாதிக்க பயணிக்கின்ற பொழுது எங்களுடைய பயணங்களை நாங்க பயணப்படுத்துகின்ற பொழுதுதான் எங்களுக்கு அதிக அளவிலான அனுபவம் என்பது கிடைக்கும். அது அப்படி இருக்கட்டும். அப்படி இருக்க இந்த விற்பனை நிலையத்துல, இந்த வியாபார நிலையத்துல எந்த வகையிலான மருந்துகள் எப்படி எது சார்ந்து, உடல்நிலை சார்ந்து இருக்கிறதா இல்லைன்னா பெண்கள் சார்ந்து, அழகுகள் சார்ந்து, எது சார்ந்தான பொருட்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சார்ந்து நாம் எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம். சரி, முதல்ல வந்து முதல்ல நான் முக்கியமா பார்க்கிறது ஒரு எங்களுக்கு மக்களின் அடிப்படையில தான் நாங்க பார்க்கிறோம். அதுல வந்து வயது சிறியவர் முதல் வயது கூடியன வரைக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த பகுதியினரை வந்து நாங்க வந்து எல்லா வகையினரையும் நாங்க வந்து ஒன்று சேர்க்கணும். அதுக்கு பிறகுதான் அதுல வந்து ஆண்கள் பெண்கள் என்ற வகைகள் பிரிக்கப்படும் எங்கள்கிட்ட. இப்ப இதுல வந்து நாங்க வந்து உணவு வகைகள் முக்கியமா நாங்க வந்து எங்களுக்கு அடிப்படை உணவு தேவைகள் இருக்குது. உணவு தான் முக்கியம், பிரதானம் எங்களுக்கு.
அப்ப அந்த உணவை வச்சுக்கொண்டு நாங்க அடுத்தது உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். உணவுல என்னென்ன வகையான பொருட்களை நாங்க வந்து ஆரோக்கிய சார்ந்து எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப நாங்க வந்து பொதுவா தான் இந்த கடை ஆண்கள், பெண்கள் என்று இல்ல. எல்லா வயதினர்களுக்கும், எல்லா பாலினத்தினருக்கும் சேர்த்து தான் இந்த பொருட்கள நாங்க சந்தைப்படுத்துறோம், உற்பத்தி பொருட்கள. அதுல முதலாவது உணவு சார்ந்த ஒரு கேட்டகரிக்கு வந்தோம்னு சொன்னா, இப்ப நாங்க அன்றாட உணவுகள்ல நாங்க வந்து கூடுதலா எத சேர்த்துக்கொள்றோம்? எங்களோட ஆரோக்கியம் சார்ந்த சேர்த்துக்கொள்ள சொன்னா, நாங்க வந்து முக்கியமா செய்வோம். எங்களுக்கு வந்து அரிசி வகைகள், அதுக்கு பிறகு மாப்பொருட்கள், பிறகு வந்து புரதங்கள். இந்த மாரியான அடிப்படையில தான் எங்களோட உணவு கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுகள்லயும் அந்த வகைகளோட பயன்பாடு இந்த காலத்துல, தற்காலத்துல வந்து அது வந்து எங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு உகந்ததா இருக்கான்றது வந்து எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி தான். அது நிறைய இடங்கள்ல தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு பொருட்கள் பட்டியல்கள்ல வந்து கொண்டிருக்கு அந்த உணவு. ஆனா அதுதான் அதிக பயன்பாட்டுல இருக்கிற உணவுப் பொருள்லாம் எங்கள்ட்ட இருக்கு. ஆனா அதுகள எப்படி நாங்க வந்து ஒரேடியா நாங்க அத கைவிட முடியாதுங்கிற உணவு பட்டியல்கள்ல. அத எப்படி நாங்க குறைச்சுக் கொண்டு, சில உணவுகள நாங்க எப்படி நாங்க சேர்த்துக் கொள்ள போறோம். அதுல வந்து கூடுதலா எங்களுக்கு தெரியும் எங்கட மூதாதையர்கள், முன்னோர்கள் வந்து அதிகமா பயன்படுத்தினது சிறுதானிய உணவுகள் தான். ஆனா இப்ப அத நாங்க வந்து மறந்து போயிட்டோம். காலப்போக்குல ஏற்பட்ட வர்த்தக மாற்றங்கள் வந்து எங்களுக்கு வந்து நிறைய பொருட்கள எங்களுக்கு திணிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். நாங்க உணவு பட்டியல்கள் வந்து எங்களுக்காக அவங்கள் திணிக்கப்பட்ட அதுகள தான் நாங்க பயன்படுத்த வழிகிட்டோம். அதுகள நாங்க தவற விட்டுட்டோம். எங்களோட பழைய முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த வாழ்வியல் முறைகள் எல்லாமே நாங்க தவற விட்டாச்சு. அத எப்படி மீள வந்து எங்களோட உணவுகள்ல நாங்க சேர்த்துக்கொள்ள போறோம்ன்ற அப்படியான அந்த உணவு கட்டமைப்புல முதல் உணவுல சிறுதானியங்கள தான் நாங்க எங்கட எங்கள் மாரி நாங்க இந்த வியாபார நிலையத்துல உட்படுத்தி இருக்கிறோம். அப்ப அதுல நீங்க பாத்தீங்களா சிறுதானியங்கள்னா நிறைய பேருக்கு இப்ப தெரியும். நிறைய எல்லாரும் யூடியூப்ல பார்த்து வெளியில தொடர்பு சாதனங்கள்ல வர்ற அந்த இதுகள பார்த்தெல்லாம் தெரிஞ்சு கொள்றாங்க நிறைய. அதுல வந்து கம்பு, கேழ்வரகு, குரக்கன், மற்றது இது குதிரவாளி இப்படி நிறைய சிறுதானியங்கள் இருக்கு. இங்க எங்களுக்கு பயன்பாட்டுல இருக்கிறது கேழ்வரகு. அது குரக்கன்னுட்டு சொல்லுவாங்க. மற்றது கம்பு இருக்குது, சாமை இருக்குது. அந்த மாரி உணவு. இதெல்லாம் வந்து நாங்க அரிசி வகைகளுக்குள்ள தான் வருது. இப்ப நாங்க சாதாரணமா இப்ப பாவிக்கிற அரிசிகள் எல்லாம் நாங்க சம்பா, ஆ பாசுமதி என்று மாறிட்டோம். நாங்க வந்து வெள்ள அரிசிகளுக்கு மாறிட்டோம். ஆனா எங்களுக்கு பூரணமா ஆரோக்கியத்துக்கு எங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்கப்படுறது சிவப்பரிசி, குத்தரிசி. நாங்க நாட்டு அரிசிகள தான் கூடுதலா நாங்க சாப்பிடுவோம். ஆனா அது இங்க பயன்பாட்டுல இருந்தாலும், இப்போ ஒரு புதிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. பாசுமதி, சம்பா, பிரியாணி அப்படி நிறைய விஷயங்களுக்கு நாங்க வந்து எங்களோட உணவு டேஸ்ட் சுவைகளுக்காக நாங்க மாறிக்கொண்டு போறோம். ஆனா அதுகள நாங்க வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல. எல்லாருக்குமே எல்லா உணவுகளையும் சாப்பிடக்கூடிய உரிமை இருக்குது. ஆனா ஆரோக்கியத்துக்கான உணவு வகைகள நாங்க இந்த சிறுதானியங்களையும் சேர்த்துக் கொண்டோம்னா, எங்களுக்கு அது ஒரு நன்மை. அப்ப சிறுதானிய வகைகளையும் நாங்க முதலாவது உணவு பட்டியல் இதுல நாங்க சேர்த்திருக்கிறோம். அதற்கு அடுத்ததா வந்தா, நாங்க வந்து ஹெர்பல்ஸ் அதாவது நியூட்ரிஷியன்ஸ். இப்ப இதால எல்லாருக்கும் வந்து சத்துக்கள் எல்லா இதுலயும் கிடைக்காது. சில இதுகள் வந்து சில காய்கறிகள், சில பொருட்கள்கள்ல இருந்து தான் அந்த புரதங்களும், விட்டமின்களும் கிடைக்கும். அது எங்களுக்கு எல்லாம் இந்த சமுதாய சூழல்ல இருக்கிற உணவு பட்டியல்கள்ல கிடைக்குதாண்டா, அது கொஞ்சம் குறைவா இருக்குது. நாங்களும் அத எடுக்கிற முறைகளும் குறைவு. அதுக்காக தான் நாங்க சில பொருட்கள அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். எப்படின்னா, அந்த உணவு வகைகள நாங்க வந்து இலகுவா பயன்படுத்தக்கூடிய எல்லாருக்குமே தயாரிக்கிற முறைகள் இலகுவா தயாரிக்கக்கூடிய மாரி, அதுகள வந்து பவுடர் ஃபார்ம் பவுடர் ஃபார்ம்ஸ்ண்டா இப்ப நாங்க வந்து ஆங்கரோ, பால்மாக்களோ நாங்க வந்து ஒரு காலையில, மாலையில நாங்க குடிக்கிற மாரி, அதே வடிவத்துகள்ல நாங்க வந்து இப்ப சில ஆரோக்கியம் சார்ந்த உணவுகள் வந்து இப்ப இப்ப உதாரணத்துக்கு பார்த்தா, இத வந்து நீங்க டர்மரிக் லேட் என்று சொல்லி ஒரு புதிய ஒரு குடி வகை உண்டு. நாங்க பீவரேஜஸ்ல வருது இது. கேட்டகரி வந்து பீவரேஜ். இப்ப உணவு பட்டியலுக்கு அடுத்ததா பீவரேஜஸ் பட்டியலுக்குள்ள இது வருது. இதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்ல. வேற எதுவுமே சேர்க்கப்பட இல்ல. இதுல பிரதானமா சேர்க்கப்பட்டிருக்கிறது மஞ்சள் தான் இதுல பிரதானமானது. மஞ்சள் நாங்க அன்றாட உணவுகள்ல சேர்த்தாலும், ஆனா அதே மாரி நாங்க பாவனைகள குறைச்சு கொண்டதுனால, இந்த மஞ்சள்ல நிறைய நன்மைகள் இருக்கு. உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு பாக்டீரியா நாசினி, கிருமி நாசினி. நாங்க வீடுகள்ல மஞ்சள் தெளிச்சிருக்கிறோம். அந்த கிருமிய அப்புறப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துறோம். ஆனா, இப்ப சாப்பாட்டுல குறைச்சிட்டோம்னு தான் நாங்க சொல்லணும் மஞ்சள் பயன்பாடு. அப்ப அதுக்கு பதிலா, இப்ப மஞ்சள வந்து நாங்க ஏதோ ஒரு வகையில நாங்க உள்ள எடுக்கிறதுக்காக, இத ஒரு லேட் மாரி, அவங்க வந்து இதோட இப்ப சீனிக்கு பதிலாக நாங்க இதுல வந்து தேங்காய் சுகர். இப்ப அதுவும் ஒரு ப்ராடக்ட்டா இருக்கு எங்க கடையில. இது ஒரு புதிய ஒரு அறிமுகமா கூட இருக்கலாம் இங்க இருக்கிறவங்க. இது முதல் முறையா கேள்விப்படலாம். என்ன தேங்காயில சுகரான்னு. ஏன்னா இப்பலாம் கரும்புல இருந்து சுகர் கேள்விப்பட்டிருப்போம். வேற வேற பொருட்கள்ல இருந்து சுகர் எடுத்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா தேங்காயில இருந்து நாங்க பால் தானே இப்ப இப்ப வீடுகள்ல யூஸ் பண்ணியிருப்போம்.
மிஞ்சி மிஞ்சி போனால் வேற என்ன கூடுதலாக செய்யப்படும் சொல்லி எல்லாருக்கும் தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் அதில் முதல் முறையாக சொல்கிறேன், சுகரும் இருக்குது. அது வந்து நீரிழிவு சார்ந்த ஆட்களுக்கு அவங்களுக்கு சரியா பயன்பாட்டுக்குரிய ஒரு சீனியா வந்து அந்த சுகர் உதவும். அதுவும் இதில் கலந்து இது ஒரு அவங்க வந்து இலகுவா அவங்க வந்து குடிக்கக்கூடிய மாதிரி ஒரு டேஸ்ட்டை வந்து இதில் கலந்து எல்லாமே ஹேர்பல் தான். இதுல வந்து ஒன்றுமே நாங்க வந்து ஒன்றை யோசிக்கணும், இங்க இருக்கிற எல்லா பொருட்கள்லையுமே வந்து அந்த கெமிக்கல் வகைகளோ எதுவும் எங்களுக்கு உடலுக்கு தீங்கி விளைவிக்கிற எந்த பொருட்களும் உட்படுத்தப்படையாது. நேச்சுரலா எங்கட சூழல்ல கிடைக்கிற எங்க இயற்கையா கிடைக்கிற மூலப்பொருட்களை மட்டும்தான் நாங்க பயன்படுத்தியிருக்கோம். அதே வகைகள் வந்து நான் இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இப்ப மேலதிகமா நீங்க வந்து இதுகளை தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னா நேரடியா இங்க வந்து நிறைய பேர் தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்த வகை வந்து இது வந்து பவுடர் பீவரேஜஸ்ல வர மாதிரி இது நியூட்ரிஷியன் சப்ளிமெண்ட்ல வரும். நியூட்ரிஷியன் சப்ளிமெண்ட்ல உங்களுக்கு தெரியும், நாங்க வந்து புரோட்டீன் எக்ஸ் மைலோ நெஸ்டமோல்ட் மாதிரி உலகம் நாங்க குடிச்சு கொண்டிருந்த நாங்கள் அது ஒரு எல்லா சத்துக்களையும் ஊட்டச்சத்துக்களையும் சேர்த்த ஒரு பணம். ஆனா அதுக்கு பதிலா வந்து எங்கட இயற்கையிலேயே கிடைக்கிற நாங்கள் அன்றாட உணவுப் பொருட்களை பயன்படுத்தின விஷயங்களை நாங்க எங்களை சப்ளிமெண்ட்ரியா கொண்டு வந்துருக்கோம். அதுல முக்கியமா சொல்ல போனா இது வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் முருங்கை இலையில வந்து அது வந்து அது காயும் பயன்படுத்துறது, இலையையும் நாங்க அன்றாட சமையலுக்கு. ஆனா அது அந்த இலை வந்து எவ்வளவுக்கு ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு விஷயம்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா சாப்பிட்டா அது நல்லமென்று எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுல அதிக இரும்பு சத்தும் இருக்கு. இதுதான் மல்டி விட்டமின்ஸ் என்ற இரும்பு சத்து மட்டும் எல்லா விட்டமின்களும் இந்த முருங்கை இலையில இருக்கு, முருங்கை பவுடர். அப்ப நாங்க வெளியில ஒரு மல்டி விட்டமின்ஸ் பாவிற்கு பதிலாக முருங்கை இலையில தயாரிக்கப்பட்ட இந்த வில்லைய நாங்க வந்து இந்த இது சொல்றது சப்ளிமெண்டரி கேப்சூல்ஸை நாங்க பாவிச்சோம்னு சொல்லி சொன்னா இது இயற்கையாவே எங்களுக்கு ஊட்டச்சத்துக்களையும் கொண்டு வந்துடும், எந்த பக்க விளைவுகளும் இல்லை. அடுத்தது நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை வந்து நாங்க வந்து உடல் எடையை அதிகரிச்சு கொண்டு போறது. உடல் எடை ஏன் அதிகரிக்குதுன்னு சொன்னா எங்களோட உணவுகள் ஏற்படுற இந்த குறைபாடுகள் தான். நாங்க வந்து மற்றது எங்களுக்கு வந்து நேரத்துக்கு நாங்க வந்து தவற விடுறது, உணவுகளை தவற விட்டுட்டு இன்னொரு நேரத்துல சேர்த்து எல்லாத்தையும் ஒரேடியா நாங்க வந்து உணவுகள் எடுத்துக்கொண்டா அது எங்களுக்கு வந்து அது செமிக்கிற அளவு தான் அது உறிஞ்சப்படும், மிச்சம் எல்லாம் கொலஸ்ட்ராலா மாற்றப்பட்டு தேவையற்ற விதத்துல சேர்க்கப்படுது உடம்புல. அப்படியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு நாங்க உணவுல கவனம் செலுத்தணும். வேலை அதாவது பிரேக்ஃபாஸ்டோ லஞ்சோ டின்னரோ அந்த நேரங்களுக்கு நாங்க கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். அதோட சேர்த்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ உடல் எடை அதிகரிச்சவங்களுக்கு என்ன செய்யலாம்? அதிகரிக்க கூடாதுன்றா உடல் மேலாண்மையை நாங்க மெயின்டைன் பண்ணலாம். ஆனா அதிகரிச்சிட்டோம்னா வேற ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க வந்து ஏதாவது ஒரு உணவை நாங்க வந்து எடுத்துக்கொள்ளணும், அதை குறைக்கிறது. இப்ப காசினியான்னு சொல்லி நாங்க ஒரு இதோட ஏற்கனவே இது வந்து பயன்பாட்டில் இருக்கிறது தான். இது வந்து சொல்லுவாங்க இங்க இலங்கையில வந்து கொரக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா இது இந்தியாவில வந்து கொடம்புளின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அதிகமா அங்க வந்து தென்னாசியால இருக்கிற மக்கள் பயன்படுத்துற ஒரு புளி வகை, அவங்களோட சமையல்ல பயன்படுத்துறது. ஆனா இப்ப குறைஞ்சிட்டது. இப்ப முதல் யாழ்ப்பாணத்துல அதிகமா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தாங்க. இப்ப இந்த புலி வகைகளுக்கு நாங்க வந்து பழக்கப்படுத்தப்பட்டுட்டோம். இதெல்லாத்தையும் நாங்க கைவிட்டுட்டோம். ஆனா இதை வந்து இந்தியாவில் தென்னிந்தியாவில் கேரளாவில் இன்றைக்குமே எல்லா உணவு வகைகளுக்கும் அவங்க இந்த புளியை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இது ஒரு இதுவும் எல்லா வித நன்மைகளும் அடங்கின ஒரு இது உடல் எடையை மேலாண்மை செய்யும், கொலஸ்ட்ராலை குறைக்கும், சர்க்கரையை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரும். எல்லாமே இந்த ஒரு புலி வகையில இருக்கு. முக்கியமா உடல் எடையை குறைக்கிறது முக்கிய இது வந்து இந்த காசினியா குடம்புளி வந்து அது வந்து நாங்க இதை பயன்படுத்திக்கல கிடைக்குது. அடுத்தது இதுல நிறைய நாங்க பார்த்தா எல்லாமே கழிப்படுற பேர் அது எனக்கு எதுவுமே வந்து இந்த மருந்து வகையில பொது பேர்களா இருக்க வாய்ப்பு இல்லை எல்லாருக்குமே. ஏண்டா இதுல வந்து கரவிலாண்ட பாவக்காயோட நன்மைகள் எல்லாருக்கும் தெரியும், அதை எப்படி பயன்படுத்தினா என்னென்ன இருக்கும், அதை கேப்சூல் வடிவத்துல இருக்கு. அடுத்தது வந்து லவின பஃப்ன்னு சொல்றது முடக்கத்தான். இதோட நன்மைகள் தெரியும், பக்கவாதம் வாத நோய்கள், வாதங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மூட்டு முழங்கால் வருத்தங்கள், இந்த குளிர்காலத்தில் ஏற்படுற வாதங்கள் எல்லாத்தையுமே இது அகற்றி விட்டுரும். இது ஒரு பாதுகாப்பா இருக்கலாம். மற்றது கரவிலா அதை சொல்லிட்டேன். அடுத்தது டர்மரிக் பிளாக் பேப்பர், இது வந்து மஞ்சளும் மிளகும் சேர்த்த ஒரு மூலிகை தயாரிப்பு. இதுவும் சாப்பிட்டா எத்தனையோ நன்மைகள் எங்களுக்கு உடல்ல அதுகளால நாங்க முன்னேற்றம் ஏற்படும். மற்றது பீட்ரூட் கேரட் இதெல்லாம் நாங்க அன்றாட உணவுல பயன்படுத்துறது. இது எதுவுமே வந்து இதுகளில உங்களுக்கு தெரியும். அப்ப அதே மாதிரி இப்ப நிறைய இதுகள் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் அண்ட் நட்ஸ் என்று சொல்லி சொல்றோம். அதாவது எங்களை மசாலாக்களும் அது நட்ஸும் இதுவே உடலுக்கு எத்தனை வகையில உதவுது அந்த ஸ்பைசஸ் வந்து. ஆனா அதையும் நாங்க குறைச்சிருக்கிறோம். ஆனா தேவையற்ற உரைப்புகள் காரங்களை அதிகமாக எடுத்துட்டு இதுகளை நாங்க மறந்துட்டோம். அப்ப இதுவும் வந்து எங்களோட இதுகளுக்கு ஆரோக்கியத்துக்கு உதவும்.
கூடுதலான வந்து நட்ஸ் வகைகள், சீட்ஸ் வகைகள் இதுகளும் வந்து இப்போ புதிய ஒரு அறிமுகப்படுத்துறாங்க. சீட்ஸ்களை அதிகமா எடுங்க. உங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்புல வந்து உங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மற்றது எத்தனையோ விதமான நோய் எதிர்ப்பு சக்தியோட கெட்ட கொலஸ்ட்ரால் அகற்றுறது. மற்றது சில வகையான எசென்சியல்ஸ் உங்களுக்கு வந்து சத்துக்களை அது கொடுக்கும். உங்களோட பிரெயின்ல இருந்து உடம்பு முழுக்க ஆக்டிவேட் ஆகும். இந்த சீட்ஸ்கள் எடுக்கிறதுனால அதுல இருக்கிற எல்லா சத்துக்களும் வந்து உங்களோட உடம்பை ஒரு ஆக்டிவேட் ஆகி ஒரு எனர்ஜெட்டிக்கா வைக்கும். அப்போ சீட்ஸ் கட்டாயம் நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி டீ வகைகள் நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். மூலிகை தேநீர் இப்போ காலை மாலை 2 வேளைக்கும் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தினா அதுவே உங்களுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகளை வழங்கி இந்த சூழல்ல நீங்கள் ஆரோக்கியம் வாழ்றதுக்கு அது ஒரு அடிப்படை ஒரு விஷயமா இருக்கலாம். உண்மையிலேயே இவர் கதைக்கின்ற பொழுது இந்த கதைக்கிறன்ற விட இதுகளை பற்றி அறிமுகங்கள் சொல்லுகின்ற பொழுது எனக்குள்ளேயே ஒரு ஆர்வம் இருக்கு. அது இவ்வளவு இருக்குது. இதுல இருக்கிற இந்த சின்ன சின்ன போத்தல்கள் இதுல பாக்க எங்களுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து வகையான வாசனை திரவியங்கள் சொல்லுவீங்க. சமையலுக்கு வந்து கிராம்பு போடணும், ஏலக்காய் போடணும், கருவாப்பட்டை போடணும். இதுல முக்கியமாக வயது போன அம்மா வீட்டுல இருந்தா இல்லாட்டி வயது போன பாட்டி அப்படியானவர்கள் இருந்தால் நாம எங்களுடைய ஆங்கிலம் வைத்திய முறையை விட தமிழ் வைத்தியம் ஒரு ஆயுர்வேதத்துக்கு நாங்க செல்வமாக இருந்தா முதலாவது சொல்ல முடக்கத்தான அவிச்சு சாப்பிடுங்க, அவிச்சு குடியுங்க, இல்லாட்டி முடக்கத்தான பிடிங்கி இதுல பிடிச்ச வையுங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்வார்கள். இதையும் விட இந்த குழந்தைகளுக்கு வந்து ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்க வேணுமாண்டா பார்த்துட்டு ரத்தம் உனக்கு காணாம இருக்குது, நீ என்ன சாப்பிடணும், கேரட் சாப்பிடணும், பீட்ரூட் சாப்பிடணும் அப்படின்னு எங்களுக்கு கணக்கு விஷயம் சொல்லிடும். ஆனால் எங்களுடைய குழந்தைகள் எவ்வளவுக்கு இந்த பீட்ரூட்டை விரும்பி சாப்பிடுகின்றார்கள் என்பது கேள்விக்குறியா இருக்குது. 3 நேரமும் அவர்கள் சாப்பிடுவார்களா இல்லையா? இதை விட இங்க இந்த பீட்ரூட்ல இருக்கிற அந்த ஒரு மருந்தை நாங்க எடுத்தோம்னா ஒரு சின்ன ஒரு தண்ணியோட அவர்கள் போட்டுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதுவே எங்களுக்கு அனைத்து விதமான ஆரோக்கியத்துக்காகவும் இருக்கும். எனக்கு மிகப்பெரிய கேள்வி இருந்தது இங்க வந்தோடனே. இல்ல நானே கொஞ்சம் புதுசா தான் பார்த்தேன். நான் வந்தோடனே இப்படி எல்லாம் பார்த்துட்டு அண்ணோட கதைச்சிட்டு முதலாவது கேள்வினா இப்ப இருக்கிற காலகட்டத்துல உடம்ப நாங்க வந்து கட்டுப்பாடா வச்சிருக்கணும், உடம்பு கூடிட்டு எனக்குன்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கும். தொப்பை போட்டுட்டு அப்படி என்கின்றது ஒரு கேள்வி. அதிகமான பெண்களுக்கு தங்களுடைய அழகு தேவை அப்படின்னு யோசிக்கிறது. அப்ப எல்லா விஷயம் என்ன சொன்னவர் இந்த அழகு சார்ந்தும் கேட்பான். முகங்களுக்கு இப்ப விரும்பி வர்ற பொம்பளை பிள்ளைகள் இல்லாட்டி விரும்பி வருகின்ற இளம் வயதினர் வந்து என்னுடைய முகத்துக்கு ஏதாவது அழகுபடுத்துறதுக்கு ஏதாவது உங்கள்ட்ட இருக்குதா? ஒரு இயற்கையோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு வியாபாரம் என்கின்ற பொழுது அதிகமான வருகின்றவர்கள் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி முகத்துக்கு ஏதாவது போடுறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பன்னடக்க பெண்களுடைய அழகு சார்ந்து முகங்களுக்கு போடக்கூடிய எது வகையான பவுடர்கள், என்ன வகையான தூள்கள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, அது சார்ந்து பேசுவோம். நல்லது, இது ஒரு நல்ல கேள்வி. ஏண்டா எல்லாருக்குமே வந்து உடல் உள்ளுக்கு ஆரோக்கியத்தோட பெண்களுக்கு அதிகமான ஒரு தேடுதல் இருக்கும், தங்கள் வெளிப்புறமான ஒரு தோற்று அழகு இதை பற்றி. அதுக்கும் இந்த நாங்க ஒரு தீர்வுகளை கொடுக்குறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இந்த மேல் தட்டில் இருக்கிற இந்த பவுடர்ஸ்கள் வந்து அதுக்கான ஒரு தீர்வுகளாக தான் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இதுல வந்து நேச்சுரல் வெனிவல் பவுடர் என்று சொல்லி ஒன்று இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மஞ்சள், அதாவது மரமஞ்சள். சரி, மரமஞ்சள்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு நீங்க வந்து ஃபேஸ் பேக்கா நீங்க யூஸ் பண்ணலாம். இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கல. இது வந்து எங்களோட தோள்கள் ஏற்படுற சுருக்கங்களை குறைக்கிறது, அதை பொலிவாக்குறது. மற்றது இதுல வந்து எங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்கள் இருந்த முகத்துகள்லையோ உடம்புல இருந்தால் அதை எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துறதுக்கு இந்த மரமஞ்சள் பவுடர் உதவி செய்யும். அதே மாதிரி இது வந்து அம்லா பவுடர், இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது வந்து உள்ளுக்கு எடுக்கிறது மட்டும் இல்லை, ஃபேஸ் பேக்காவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நாங்கள் குடிக்கிறதுக்கு தான் அம்லா பவுடரை நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இது வந்து அழகு சார்ந்த விஷயத்துல எல்லாத்துலேயும் இப்போ எங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு இப்போ எல்லாமே வந்து நாங்கள் தோல் வந்து பொலிவாகிறதுக்கு இந்த விட்டமின்கள் மினரல் அடங்கிய ஒரு பவுடர் தான் நம்மளா. இதை வந்து நாங்கள் ஃபேஸ் பேக்காகவும் எடுக்கலாம், நாங்கள் குடிக்கிற ஒரு பானமாகவும் இதை உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு இது வந்து அதிமதுரம். இதுவும் வந்து இப்போ வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ண வலிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அதிமதுரம் வந்து இதுவும் உடல் உள்ளுக்கும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், வெளிப்புறமாகவும் பாவிக்கலாம். இதுவும் நீங்கள் வந்து இப்போ நாங்கள் இதை காட்டுற இந்த பவுடர்ஸ் வகைகளை வந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூப்லேயோ எங்கேயோ நீங்கள் போய் தேடினீங்கன்னா இது கட்டாயமாக அங்கே அதுக்கான எப்படி இதை பயன்படுத்தணும், இதோட நன்மைகள் என்னன்ற முழு விவரங்களும் அங்கே இருக்குது உங்களுக்கு. அப்போ அதால் வந்து நீங்கள் இந்த மாதிரி இதுகளை வந்து இப்போ இங்கே வந்தீங்களன்னா நாங்கள் அதை உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ இதை வந்து யார் யார் பயன்படுத்தலாம், இது யார் யாருக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக வேலை செய்யும், எந்த வயதுக்கு மேலே அவங்க எடுத்துக்கொள்ளணும், எந்த வயதுக்காரங்க என்னத்தை பயன்படுத்தலாம்ன்றதும் ஒரு இங்கே விதிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்போ எல்லாருக்குமே எல்லாமே பொருந்தாது. சிலரோட ஸ்கின் டைப்புக்கு வந்து சில இது வந்து அவங்க தவிர்க்க வேண்டி இருக்கும். அவங்க இங்கே வந்து அதை அவங்களோட எது அவங்க முதல் பாவிக்கைக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் இருந்ததா, அவங்களுக்கு என்ன ஆலோசனைகள் வழங்கப்பட்டதுன்னா நாங்களும்
அதுக்கு இங்க இருக்கிற ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இருக்கிறதுகளில் அவங்களுக்கு தேவையானதை நாங்கள் அவங்களுக்கு சஜெக்ஷன் நாங்கள் சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி இருக்கு நிறைய எல்லாத்துக்கும் அவங்களோட தேடுதலுக்கு விடைகள் இருக்கு எங்கள்கிட்ட. மற்றது இந்தியாவில் வந்து பாடி ஸ்க்ரப்கள் இருக்கு, எல்லாமே நேச்சுரலா தயாரிக்கப்படுறது இயற்கையான மூலப்பொருட்கள். மற்ற இதில் வந்து எந்த கெமிக்கல் சொல்லுவாங்க எல்லாம் வந்து சிலதுகள் வந்து சோப் டிஎஃப்எம்ஏக்கள் வந்து அளவுகள் இருக்கு. அது பார்த்தா தோள்கள் வந்து கொஞ்ச காலம் பார்த்தா நாங்கள் வந்து பொலிவா இருக்கிற மாதிரி இருக்கும். காலப்போக்கில் வந்து அதுவே எங்களுக்கு ஒரு பக்க விளைவுகள் ஏற்படுத்தி கெதியில் எங்களுக்கு வந்து ஒரு மூப்புத்தன்மை அடைகிறதுக்கு தோல் எல்லாம் சுருக்கங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு இதாக அமைஞ்சிடும். ஆனால் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறக்கூடிய மாதிரியான விஷயங்களை நாங்கள் கையில் எடுத்தோம்னா அந்த அழகு சாதன விஷயங்களும் இயற்கையாகவே நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதில் இன்னும் ஒன்று இடையில நான் அறிமுகப்பட மறந்துட்டேன், பீட்ரூட்லேயே ஃபேஸ் பேக்கும் இருக்குது எங்கள்கிட்ட வந்து. இப்போ இதுகளும் இப்போ முக்கியமாக இப்போ பிரபலமாக இருக்கிற ஒரு பவுடர்கள் ஃபேஸ் பேக் வந்து இது வந்து பாவிச்சா இதில் எந்த பக்க விளைவுகளும் இல்லை, உங்களுக்கு வந்து அதிக நன்மைகள் தான் இந்த பவுடர்ஸில் வந்து கிடைக்கும். உண்மையிலேயே இந்த பவுடர்கள் என்கின்ற பொழுது அதிகமான நேரம் செலவு செய்ய தேவையில்ல. வீட்டுல நாங்க பல இடங்கள்ல பார்த்துருப்போம் தேடி என்னுடைய அழகை மெருகூட்டுவதுக்கு உதாரணம் பீட்ரூட்டையே சொல்லலாம். வீட்டுல பீட்ரூட் எடுத்து சீவி காய வச்சு அதை பவுடர் ஆக்கி அதை ஒரு நாங்க முகத்துல பூசுகின்ற பொழுது நிறைய நேரம் செலவு செய்யும். அதனாலேயே நிறைய பேர் வந்து தங்களை அவதானிக்கிறது இல்லை. அதே போல இயற்கையான விஷயங்கள், மஞ்சளை நண்டு அவிச்சு குடிக்கிறது, சீரகத்தை அப்படி அவிச்சு குடிக்கிறது, அப்படி என்ற நிறைய செலவு நேரம் வேணும். ஏன்னா இப்ப எங்களோட பிள்ளைகளெல்லாம் தொலைபேசிகளோட ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் தான் கூடி ஒழிய தங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து சிந்திக்கிறதுல இது வந்து இப்ப இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு கூட பொருந்தும். இரண்டு அம்மாக்கள் பாடசாலைகள் கல்வி நிறுவனங்கள் என்று நிறைய இடங்களுக்கு கொண்டு போறதால அவர்கள் கூட அந்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது அவை சாப்பிடக்கூட நேரம் இல்லாத தங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து சிந்திக்காம ஓடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு மிக முக்கியமான நன்மைகளை பயக்கக்கூடிய ஒரு தளமாக இங்க இருக்குது. நான் வருகின்ற பொழுது நிறைய விடயத்தை பார்த்துக்க கூடியதாக இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப அனைத்து வகையான எங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து ஒவ்வொரு நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு கூட இவர்களிடத்துல அந்த மருந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நானும் சொல்லவன், ஆலோசனைகளோடு கூடிய மருத்துவம் எங்களுக்கு கிடைக்குது என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கும். பல விற்பனை நிலையங்களுக்கு சொன்னால் குறை கூறுவதாக இல்லை. இந்த நிகழ்ச்சியில இந்த விஷயத்தை நான் தெளிவு சொல்ல வேணும் என்பதுக்காக வேண்டி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பல விற்பனை நிலையங்களுக்கு நாங்க சென்றா ஒரு மருந்து பெயர் தெரிஞ்சிருக்கும், அதை கேட்டோன்னு எடுத்து தந்து விடுவார்கள். ஆனால் நான் வந்தது இந்த நிகழ்ச்சி எடுப்பது அதை தாண்டி ஒரு எனக்கு தேவையான ஒரு மருந்துகளை பெற்றுக்கொள்பவராக இங்க வருகின்ற பொழுது ஒவ்வொரு விடயமும் தெரியாம இருந்து சில ஆங்கில பெயர்கள் கூட புரியாத அளவுக்கு இருந்துச்சு. என்ன வித்தியாசமாக இருக்கு. ஆங்கில பெயர்கள் புரியாதவர்கள் கூட அந்த போத்தல்ல இருக்கிற புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இது வந்து இந்த மருந்து தான், இந்த இதுல செய்த இந்த மருந்தாக இருக்கும் என்று சொல்லி அது சார்ந்த நன்மைகள் என்ன தீமைகள் என்ன நிறைய விடயங்களை இவர் சொல்லி இருக்கிறார். சரி, இது இப்படி இருக்க இவர் இந்த தொழிலை இப்ப செய்து கொண்டிருக்கிறார். அதுல இருக்கக்கூடிய சவால்கள், எந்த வகையான சவால்களை நீங்க எதிர்கொண்டு வந்திருக்கிறீங்க, அது சார்ந்தங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. உண்மையா வந்து சவாலான தொழில் தான் இது. வந்து ஒன்றும் நாங்க இதை முதல்ல நாங்க சொல்லிட்டோம், இதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருந்தாலும் இதோட பலன் வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு வரும். இப்ப எங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பலன் முக்கியத்துவம் தான். ஆனா இதை வந்து யாரும் ஒரு வர்த்தகம் எடுத்துக்கொண்டு போனா முதலாவது யோசிக்கிறது வந்து இதுல எங்களுக்கு என்ன வகையான நன்மைகளும் லாபங்களும் இருக்கும், எவ்வளவு இருக்கும், அதோட எங்களோட எதிர்காலம் எப்படி அதுல வளர்ச்சி வருமான்ற ஒரு கேள்வி எப்பயுமே இருக்கும். ஆனா முதல்ல நான் வந்து அதை நான் யோசிக்கவே இல்லை, அந்த பாட்டுக்கு நான் போகவே இல்லை. ஏனென்றா எங்களோட லாபத்தை விட முதல் சமுதாயத்துக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும். அது ஆனா எனக்கு கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏனென்றா இதுதான் எதிர்காலத்துல எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமா வளர்ச்சி அடையும். அவங்க வந்து தேடிக்கொண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பெறப்படுறாங்க. ஆனா அப்ப வந்து இது வந்து இருக்கிற எல்லா வகையான இந்த வியாபாரங்களையும் முதன்மையான ஒரு வியாபாரம் மாறக்கூடிய ஒரு இது ஒன்று இருக்கும், தன்மை ஒன்று இருக்கு. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு சவால் தான். நாங்க வந்து கண்டிப்பா வந்து இது எங்கட சிலர் வந்து சொன்னாங்க, சில நண்பர்களே சொன்னாங்க இது தேவையா என்ற இத மாதிரியான விஷயங்களுக்கு மக்கள் வந்து ஒருக்க ஆதரவு கொடுப்பாங்க, சில நிறைய விஷயங்கள்ல அதுக்கு வந்து மறந்துடுவாங்க. ஆனா அப்படி இல்லை. ஆனா சரியா நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்தா மக்கள் ஆதரவு எப்பயுமே கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்ததால நான் இதுல வந்து ஒரு எல்லா முயற்சிகளுமே நாங்க வந்து லாபம் தான் தரும் என்று இறங்கக்கூடாது. சில முயற்சிகள் ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் எங்களுக்கு சவாலா தான் இருக்கும். ஆனா அதையே நாங்க வந்து மக்களுக்கு சரியான விதத்துல கொண்டு போய் சேர்த்தா கண்டிப்பா அதுவும் வளர்ச்சி வரும், சமுதாயத்துக்கும் ஒரு நன்மை அடையும்.
அந்த ஒரு நம்பிக்கையில நான் இதை தொடங்கி இருக்கிறேன். கடைசி வரைக்கும் இதை நாங்க வந்து ஏதோ ஒரு வகையில கொண்டு சொல்லுவோம். நாங்க வந்து மக்கள் எங்களுக்கு லாபமா மாறும் வரைக்கும் மக்களுக்கு லாபம் சமுதாயத்துக்கு நன்மையா இருக்கிற வகையில நாங்க இதை முன்னெடுத்து செல்வோம். அப்படி சொல்லி நன்மைகள் மக்களுக்கு தேவையான சிந்திப்பது ஒரு உயர்ந்த எண்ணமாக இருக்கிறது. சரி, இது இப்படி இருக்க அடுத்த கேள்வி, இந்த நண்பர்கள் என்கின்ற பொழுது ஞாபகம் வந்ததுடன் எனக்கு இந்த வியாபாரத்தை செய்கின்ற பொழுது நண்பர்களே சொல்லியிருக்காங்க, இது பெரிய லாபம் வராது, ஒருக்கா உயரும் ஒருக்கா கூடும் குறையும். இப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்தினுடைய சப்போர்ட்ன்றது எப்படி இருந்தது, ஒத்துழைப்பு? அது கண்டிப்பா நான் வந்து நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. குடும்பம் வந்து எனக்கு உண்மையா கிடைச்சது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து என்னோட காலங்கள்ல வந்து நான் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில்ல எப்பயுமே பக்கபலமா இருந்தது என்ற குடும்பம் தான். ஆனா அது வெளியில இருக்கிற ஆட்கள் வந்து இது சரியா வருமா வராதான்ற கேள்விகள் கேட்கல. இல்ல நீங்க செய்யறதுகள் எல்லாமே சரியா நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சு அவங்களோட. இதுக்கு முன்னால நான் செஞ்ச நிறைய வியாபாரங்களும் அந்த வகையில ஒரு சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட வியாபாரங்கள் தான். ஆனா அது அந்த நேரம் வந்து அது வந்து பெருசா எடுத்துக்கொள்ளப்படாது. ஆனா பிறகு அது வந்து பிரபலமாக்கி அது வந்து மக்கள் வந்து அதுக்கான அவங்க வந்து அந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு அதுக்கான நன்மைகள் அடையும் போது அப்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமும் நிறைவாகவும் இருந்தது. இப்ப முக்கியமா வந்து குடும்பத்துக்கும் அவங்க வந்து பாக்குறாங்க நான் செய்யற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஆரோக்கியமான ஒரு விஷயம், நன்மையா இருக்கும். அவங்களும் பின்னுக்கு பெருசா அவங்க எதிர்பார்க்கல. இதுல வந்து பெரிய நாங்க வந்து லாபங்கள் அடையணும்ன்றத எதிர்பார்க்காதனால எனக்கு வந்து உண்மையா என் மனைவியும் என் பிள்ளைகளும் வந்து எல்லாருமே பக்கபலமா இருந்தாங்க. கண்டிப்பா தொடங்குங்க. நீங்க வந்து இந்த விஷயம் வந்து நல்லா வரும் என்ற ஒரு நம்பிக்கையா எங்களோட இருக்கிறாங்க. அதே மாதிரி நானும் வந்து ஒரு ஊக்கமா இதை கொண்டு போறதுக்கு அது ஒரு பக்கபலமா இருக்கு எனக்கு வந்து. எல்லாருக்கும் வந்து இவ்வாறான குடும்பம் வாய்ப்பதில்லை என்று அதிகமானவர்கள் சொல்கிறார்கள். சில பேர் சாதித்த ஒவ்வொரு மனிதர்களும் சொல்கிற ஒரு விடயம் தான், சாதிக்க முற்படுகின்றவர்கள் சொல்கிற ஒரு விடயம் தான், என்னுடைய குடும்பம் தான் எனக்கு இவ்விடத்துக்கு நான் வர காரணம் என்பது. ஆகவே அவருடைய குடும்பத்துக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம். அப்படி சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் வந்து சிந்திக்கின்றது லாபகரமான ஒரு விடயம் நோக்கி. ஆனால் இவர் அந்த லாபத்தை விட மக்களுடைய நன்மை சார்ந்து சிந்தித்திருப்பது மிக ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுது, நான் இந்த காணொளியை வந்து எடுத்தது வந்து எங்களோட இயற்கையோடு சேர்ந்து நாம் வாழ வேண்டும், எங்களோட உடல்கள் சார்ந்து நாம் நன்மையாக சிந்திக்க வேண்டும். ஆகவே இவ்வாறான ஒரு மருந்துகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இலகுவான வழிவகை இருக்கு என்பதைத்தான் இந்த இடத்தில் உங்களுக்கு காட்டுவதற்காகவும் இதை பார்த்து நன்மைகள் பயக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த காணொலியை பதிவு செய்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை இவ்வாறான விளக்கங்களை எங்களுக்கு வழங்கியமைக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு அப்படி நிகழ்ச்சியில் இந்த நாட்களை நிறைவு பெறுகின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.